மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலந்து போகிறோம். நிறைய டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதாவை வந்து அரிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தது, அப்புறம் அரி பிறந்த நாளுக்காக மாமா வந்தது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு போனது, அப்புறம் அது மறாத நாள் வந்து சனிக்கிழமை வந்து மாமா எனக்காக பிடிச்சது என்னென்னலாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேனோ அம்பத்தூர்லேருந்தே வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு ஹோட்டல் தான். அந்த வெஜ்ஜு ஹோட்டல்லேருந்து எனக்கு பிடிச்சது என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போய் வீடியோ பார்க்கலாம். ராதா வந்து அரிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பிறந்த நாளுக்கு சாருக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டு விட போவோம். பேண்ட் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, பெல்ட் இருக்குதுல்ல, பெல்ட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வளர்ற பையன் பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு காமிங்க. ஹலோ ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த பக்கம் வாங்க, உட்காருவாங்க. என்ன ஒரு சார் பாவம் மனுஷன் வேலை செஞ்சு வேர்வையில் விதுன்னு வராது கூட்டம். ஐயோ, இந்த கரும்பத்தெல்லாம் என்ன பார்க்க வைக்கிறாளே. ஐயோ, போதுமா போதும், நான் இருக்கிறேன்ற நினப்பில் இருக்கட்டும். நான் வாய்ஸ் அவர் கொடுத்துக்கிறேன். அம்மா தாய் மிஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்தாரா? நீ சரணை வந்ததுலேருந்து வரலையா நீங்கள்? கம்பெனி மாற்றி கம்பெனி அனுப்பிச்சுருந்தேன். அப்பா அதாவது என்னடா அது? அதுலேருந்து மூத்த வந்து பையனும் அப்பாவும் எமோஷனல் ஆகிற தருணங்கள். ஏன் வந்து இப்போ அரி வந்து அழுவுறான் அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்ததுனால அழுவுறான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அவன் பர்த்டேக்கு வந்து எப்போவுமே கேக் வெட்டிடுவோம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வெட்டிடுவோம். இந்த வருஷம் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாருக்கிட்டையும் அவன் அந்த கேக்கை கேட்டு ரொம்ப இதுவாகிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அரிக்கு வந்து ராதாவும் கேக் வாங்கி தரேன்னா இன்னொருத்தவங்களும் அரிக்காக பர்சனலாக காசு போட்டு கேக்கு வாங்கி வெட்ட சொன்னாங்க. பட் எனக்கு இங்கே வெட்டுறதுக்கான விருப்பம் வரலையா, அதனால தான் வந்து சார் அழுது போயிருக்காரு. அழுகாத அரி, வாந்தி வந்துடும், இரும்பாத. போலாமா? கேக் நாளைக்கு கூத்துறதுனால முன்னாடி வெள்ளிக்கிழமை நைட் வந்து மாவு கரைச்சி வைக்கிறாங்க தண்ணியில. இது நாளைக்கு வந்து காய்ச்சுவாங்க. இது ஒரு நாள் புளி போயிடும். தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க? இன்னும் ஊற்றணுமா? இதுல வந்து அரை தண்ணி ஊற்றிட்டாங்க. குண்டால வந்து பாதி தண்ணி ஊற்றிட்டாங்க. மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டே இருக்கும். உப்பு இதுல போடணுமா போடக்கூடாதுன்னு உப்பு போடாதீங்க கரைக்கும் போது. நானே இப்பதான் பாக்குறேன். நாலு கம்பு இடிச்சு இது கூட கலந்து தொழணும். யாரு தொழுவாங்க? இப்போ யார் தொழுறாங்க அவங்க தான் தொழுவாங்க. நான் வேலைக்கு மட்டும்தான். அப்போ நீ தொழ மாட்டேன். தெரியாத வேலையை செய்யக்கூடாது. தெரியாத வேலையை கற்றுக்கணும் தான் நான் சொன்னேன். பாரு, இது மாதிரி நீ அடுத்த வருஷம் எப்படி கிண்டுறது? போதுமா? வேலை செய்கிறாங்க பத்தியா? என்ன மகேஷ், செம்ம வேலை போல இருக்கு இன்னைக்கு. அது இந்த தண்ணி குண்டானே தூக்குறதுக்கு முடியல. இது எப்படி நீ கூழ் குண்டான தூக்குவேன்னு தெரில. நீ கூழ் கரைக்கல, குண்டான கழுவுற. அது பேர் கூழ் கரைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, குண்டான கழுவுறன்னு சொல்லணும். என்ன கழுவி இதிலே ஊற்றுவியா? சரி, திரும்பவும் தண்ணி.
அது சரி. அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு போதுமாவா? கரைச்சி முடிச்சாச்சு. நாளைக்கு காலைல கம்பிடிச்சு போட்டு வச்சிருந்து நாளைக்கு சாயந்தரமா கூழ் காசணும். காசுக்குள்ள அப்போ காமிக்கிறோம். மேடம் வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. எங்கே போகிறீங்க இன்னைக்கு? ஆமாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போக போகிறோம். அதனால் ரெடி ஆகிட்டா. நான் இன்னும் ரெடியாகாமல் உட்காந்துருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை, நான் அவள் அரி மட்டும்தான். அதுவும் இல்லாமல் என்னோட ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அதனால எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால இப்படி நேச்சுரலாக இருக்கா, வீக்கமாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணம் 2 இடமும், இந்த இடமும் இந்த இடமும். ஆனால் நேற்றுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. பாருங்க, நேற்று எப்படி இருந்துச்சு கை தெரியுது பாருங்க. ஃபுல்லாக எலும்பு தெரியுது. இப்படி பண்ணவே முடியாமல் இருந்துச்சுங்க. இதில் வேற காலையில் விடிய காலைல 4:30 மணிக்கு நான் தலைவலிக்குது இந்த மேடம் எனக்கு தலை பிடிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. நேற்று அந்த அம்மா கையை அந்த அம்மாவில் தூக்க முடியாமல் இருந்தது. என்ன, நான் போய் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு பார்க்கலாம். ஹாய்ங்க, நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் இதே ஒடிசாவாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணுன்னுவாங்க. யாராதா இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு மெடிசன் சாப்பிடணும், அதனால தான் சாப்பிட்டுருக்கேன். அவன் மாத்திரை சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்ணும். நீங்கள் நினைக்காதீங்க அங்கே என்ன அவ்வளோ துணி இருக்குதுன்னு மடிச்சு வச்சுருக்காங்க துணிங்கெல்லாம். சின்ன வீடா, அதனால தான். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பும்போது பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி 2 பேர் மூஞ்சியுமே ரொம்ப டல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னவோ அதுக்கும் மேலே அது ரொம்ப டல்லாக தெரியல. என்னவோ எனக்கு பிடிக்கல இன்னைக்கு. ஓகே, கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்ங்க. செம்மையாக கோயிலுக்குள்ளே அடிச்சுக்கினாங்கங்கோ. செம சண்டை. ஏறாதா? கோவில் இன்னைக்கு தாங்க காலியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது எப்போ பாரு கூட்டத்தோடைய தான் பார்ப்பேன். ஆனால் இப்போ தான் காலியாக இருக்குது. சரி, போய் முருகரை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். இவங்க மட்டும் எவ்வளோ சாப்பாடு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். என்னம்மா? எனக்கு 1, அரிது 1, முருகருது 1, மொத்தம் 3. போதுமா? வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. வேணாம்ப்பா. பாருங்க, முருகர்கிட்ட வந்து சாக்லேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்த சாக்லேட்டையும் அவன் தாண்டி வச்சிருக்கிறான். வச்சுக்கிட்டு விடு. பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போ முடியலைங்க எங்களால். நல்லா இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. இந்த பைத்தியம் மாதிரி செருப்பு கழட்டி அவன் வேணும் பார்க்கல. படம் எங்க? இந்த மாதிரில சரியா இருக்கு. திரும்ப சேம் கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிஷினில் பெடல் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து மிஷின் வந்து பெடல் போட்டுட்டு இருக்கேன். மேடம் வந்து என்னுடைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம்? பாருங்க, ஓகேங்களா? இங்கே வந்து அந்த மேடம் எழுதிட்டு இருக்காங்க. வைஷோ ஹாய் சொல்லு. வேலா ஹாய். ஹரி ஹாய். நாங்கள் எல்லாருமே அண்ணா வீட்டில் இருக்கோம். எனக்கு வந்து ராதா வந்து ப்ளவுஸ் வந்து எப்படின்னா இந்த கட்டோரி போட்டு கொடுத்துருவாங்க. நான் எடுத்துகிட்டு போய் ஒடிசாவில் போய் கற்றுக்கணும். இல்லை ராதா? நம்பிட்டேன்.
நம்பு, நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாம். என்ன இப்போ கண்டிப்பாக நான் சென்னைக்கு அதை ஒடிசாக்கு எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். நான் கற்றுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அதனால் நிஜமாக கற்றுக்க போகிறேன். அப்போ இந்த பேட்டர்ன் நான் ஆமாம், பேட்டர்ன் போட்டு கொடுத்துரு. அப்படியே நீ அங்கே போட்டு வச்சிருக்கல, ஒடிசாவில் போட்டு வச்சிருக்கல, அந்த மாதிரி போட்டே கொடுத்துரு. நான் அங்கே ஊருக்கு போனதுக்கப்புறம் மிஷின் வாங்குற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். மிஷினை வாங்கிட்டு எனக்கு பெடல் என்னால் போட முடியாது. ஆனால் வந்து ராதாக்கு தெரியும் நான் மிஷின் நல்லா தைப்பேன். ஆனால் மற்றபடி எனக்கு வந்து ப்ளவுஸ் தான் கட் பண்ணி தைக்க தெரியாது. இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டா நம்ம கட் பண்ணி அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்ல. அவள் சொன்னால் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்க, அப்போ தான் உனக்கு அது வந்து உன்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் வந்து நான் வந்து அங்கே போயிட்டு இவள் போட்டு கொடுத்துட்டா செகண்ட் ஹேண்ட்ஸில். ஓகே, போயிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு இவள் கொடுக்குற பேட்டர்னை வச்சு நம்மளே தைச்சிக்க வேண்டியதாக. எனக்கு அது மட்டும் தான் செட் ஆக மாட்டேன்னுது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அண்ணா வீட்டில் எங்கே மேடம் இருக்கீங்க நீங்கள்? அண்ணா வீட்டில், எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கிறோம். ஓகே, இதுங்கெல்லாம் வச்சுன்னு மேய்க்கிறாங்க, கூழு ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால் இங்கே இவங்களை வச்சு நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, பை. தைச்சிட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பை. என்னென்ன சாப்பிடுவோன்னா அதை எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிட்றத மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா, ரெண்டாவது வந்து ராகி கொழுக்கட்டை, இது வந்து அரிசி மாவு உருண்டை, சரிங்களா. அதுக்கப்புறம் புட்டு, அதுக்கப்புறம் வடை. என்னம்மா இந்த அம்மா கலாய்ச்சின்னு உட்காந்துக்கின்னு இருக்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் லைட்டை இப்போ லைட் நீத்துட்டா பெரியம்மா? என்ன மருமகனை பார்த்தோன்னே எங்கள் பெரியம்மாவுக்கு தூக்கம் போச்சு. என்ன மாமாவை காணா நீங்கள் எல்லாம். மாமா இதோ இருக்காரு. மாமா காலையே போலியா? அப்போ ஐயோ கொடுத்த பரோட்டா. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இதை சாப்பிட்றேன் நான். ருசிச்சு சாப்பிட்றேன். பை. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வர வீடியோவில் எல்லாத்துலேயுமே எப்படியெல்லாம் கூழ் ஊற்றணும், எப்படியெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் ஒரு 2-3 நாளாக வீடியோ போடாமல் இருந்திருப்போம். ஒரு சில பல காரணத்துங்களால் வீடியோ வராமல் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். வாங்க வீடியோ போய் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.